திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து இங்கே வச்சுருக்கோம் போஸ்டல் பேலட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக. 39 தொகுதியை சார்ந்த போஸ்டல் பேலட் நோடல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து திருச்சியில் இங்கே வந்து இன்றைக்கி வருவாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து மற்ற தொகுதியை சார்ந்த போஸ்டல் பேலட் வந்து அவங்க கையில் வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்றைய ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் 38 தொகுதிகளுக்கு வந்து ஸ்பெஷல் மெசஞ்சர் மூலயமா போல்டு போஸ்டல் பேலட்டை வந்து அவங்க கொடுத்து அனுப்புவாங்க. அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அந்த மாதிரி 38 நபர்களை வந்து அனுப்புறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட்சத்தில் முதல் முறையாக இங்கே திருச்சிராப்பள்ளியில் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து இங்கே எலெக்ஷன் கமிஷன் நம்மளுடைய சிஇஓ அவர்களுடைய உத்தரவின் பேரில் வந்து இங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வந்துட்டு 38 மாவட்டத்தை சார்ந்த அனைத்து ஆர்ஓடைய நோடல் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே வருவாங்க. போஸ்டல் பேலட்டை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளார வந்து எத்தனை போஸ்டல் பேலட் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து நமக்கு இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கோம், மற்ற தொகுதிக்கு அதை எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோன்ற கம்ப்ளீட் டேட்டா வந்து இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் இது முடியும் பொழுது ஈவினிங் ஒரு 6 o'clock நமக்கு அந்த டேட்டா தெரியும். வரும்பொழுது நான் அவங்க எல்லாருக்கும் நான் தெரிவிப்பேன். சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூமில் வந்து ஒரு டீம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் வந்து இந்த சோஷியல் மீடியாவை கண்காணிக்கிறதுக்காக அந்த குழு வந்து நியமிக்கப்பட்டுள்ளது. யாராவது வந்து தவறுதலாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இந்த ஃபேக் நியூஸ் சில நேரங்களில் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ இல்லை பழைய ஃபோட்டோ இல்லை ஃபேக்கான வீடியோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஈஸியாக நம்மளால் ட்ராக் பண்ணிட முடியும் யார் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமாக தவறுதலாக எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாக்குப்பதிவை வந்து பாதிக்கும் வகையில் எந்த ஒரு நபர் வந்து தவறுதலாக வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2547 வாக்குப்பதிவு மையங்கள் இருக்கிறது. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 12656 அரசு அலுவலர்கள் வந்து பணியில் ஈடுபட உள்ளார்கள். அதில் வந்து சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் அப்படின்ட்டு 127 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதை கண்காணிப்பதற்காக நமக்கு வந்து நுண் பார்வையாளர் மைக்ரோ அப்சர்வர் வந்து அந்த வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸை வந்து ஓவர்சீ பண்ணுறதுக்காக அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக இந்த ஓட்டர்ஸ் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹெல்ப் டெஸ்க் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கைக்குழந்தையோடு வரக்கூடிய தாய்மார்களுக்காக வந்து க்ரச் ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வெயிலின் தாக்கம் வந்து அதிகப்படியாக இருக்கிற காரணத்தினால் வந்து க்யூவை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஷாமியான பந்தல் வந்து நமக்கு அமைக்க சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. ஸோ அதுவும் வந்து நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் 19ஆம் தேதி வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 85 வயதை கடந்தவர்களும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வந்து போஸ்டல் பேலட் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்தோம். நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 24,000 நபர்கள் வந்து 85 வயதை கடந்தவர்களும் ஒரு 24,000 நபர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளும் வந்து இருக்கிறார்கள். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும் பொழுது ஒரு 639 வாக்குகள் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. வீட்டிலிருந்தே வந்து எங்களுக்கு வந்து போஸ்டல் பேலட் கொடுங்க, நாங்கள் வாக்குப்பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நம்முடைய அலுவலர்கள் வந்து வீடு வீடாக சென்று அந்த குழு வந்து வீடு வீடாக சென்று அவர்களுடைய வாக்குப்பதிவை மேற்கொண்டு அந்த போஸ்டல் பேலட்டை நம்ம ரிசீவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை தாண்டி மற்றவர்கள் 85 வயதை கடந்தவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் அவர்கள் யார் யாரெல்லாம் வீட்டில் வந்து போஸ்டல் ஓட்டு பண்ணாதவங்க வாக்குச்சாவடி மையங்களுக்கு அந்த 19ஆம் தேதி வந்து அவர்கள் வந்து வாக்களிக்கலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம ஒரு வீல் சேர் வித் வாலண்டியரோட வந்து நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அவங்க வந்து சக்ஷம்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. சப்போஸ் வந்து என்னால் வந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு தானாக வர முடியாத பட்சத்தில் அவர்கள் வந்து அந்த சக்ஷம் ஆப்பில் வந்து புக் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு உண்டான வாகன வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளது. ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 97% வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் வந்து அவங்க போகும்பொழுது அந்த வீட்டில் இல்லாமல் ஆப்சண்ட்டாக இருக்காங்க, ஸோ இல்லை வெளியூர் சென்றிருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான வீடுகளுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் வந்து திரும்பவும் செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம போயிட்டு அந்த ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை வந்து நம்ம கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம்.
ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்போட வாக்காளர் கையேடு வந்து ஒரு புத்தகம் வந்து கொடுக்கப்படும். அந்த புத்தகம் வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு புத்தகம். அதில் அவர்களுக்கு அனைத்து விஷயங்களும், அனைத்து இன்ஃபர்மேஷனுமே அந்த வாக்காளர் கையேடில் இருக்கும். வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதையும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து 100% வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். மொத்தம் நமக்கு இருக்கிற 2547 வாக்குப்பதிவு மையத்தில் 65% வந்து வெப் ஸ்ட்ரீமிங் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டாக வந்து இங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேயே இருந்து அனைத்து வாக்குச்சாவடி மையங்களையும் வந்து நேரடியாக அந்த 65% வாக்குச்சாவடி மையங்களை நேரடியாக நம்மளால் கண்காணிக்க முடியும். மற்ற வாக்குச்சாவடி மையங்களுக்கு வீடியோகிராஃபர்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கும். 100% வாக்குச்சாவடி மையங்களை கண்காணிப்பது நிச்சயமாக வந்து அந்த வாக்குப்பதிவு நாளன்று நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி.